அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் அச்சர கணித பின்னங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் பார்ப்போம். x∗ 2 சக 3x∗ 4 சய 2x∗ 2. இப்போ இந்த கணக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் பின்னங்களை எப்படி சுருக்குறோன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதனால் அச்சர கணித பின்னங்களும் அதே மாதிரி தான் செய்யணும், லேசாக இருக்கும். இப்போ பின்னங்களை கூட்டல் கழித்தல்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல போமாசி பார்ப்போம். இப்போ எதுக்கு போமாசி பார்க்கணும்? 4க்கும் 2க்கும் இந்த 2க்கும் போமாசி பார்க்கணும். அப்போ பார்ப்போம். 2, 4, 2. இப்போ இது 2ஆக பிரிப்போம். 1, 2, 1. 2ஆக பிரித்தா 1, 1, 1. இப்போ 2, 4. போமாசி பார்க்க தெரியலன்னா பதிவில் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள். இப்போ 4 இருக்குது. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? இந்த 4 இந்த 2ஆல் பிரிக்கணும். 4 2ஆல் பிரித்தா எத்தனை? 2 முறை. அதை என்ன செய்யணும்? இந்த எக்ஸால் பெருக்கணும். அடுத்து சக. அடுத்து 4 4ஆல் பிரித்தா 1 முறை. அதோடு என்ன செய்யணும்? 3x பெருக்கணும். அடுத்து 4 2ஆல் பிரித்தா 2 முறை. அந்த 2 என்ன செய்யணும்? இந்த 2x பெருக்கணும். விளங்குனுச்சா? இப்போ அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த பெருக்கல் எல்லாம் முதல் செஞ்சிடணும். அப்போ 2x பெருக்குனா 2x, 3x 1ஐயும் 3x பெருக்குனா 3x. இங்கே சய 2ஓட 2x பெருக்குனா சய 4x. இப்போ ஒரே மாதிரி குறினா கூட்டுவோம், வித்தியாசமான குறினா கழிப்போம். அப்போ 3xம் 2xம் 5x ரெண்டுமே சக. இப்போ 5x சய 4x. இப்போ 5xலேருந்து 4 கழிச்சா 4x கழிச்சா 1x. சரி தானே? இப்போ நாங்கள் இந்த கணக்கை பார்ப்போம். இந்த கணக்கு அப்படி தான் கூட்டல் கழித்தல்னு சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? போமாசி பார்க்கணும். 3க்கும் 2க்கும் இந்த 2க்கும் போமாசி பார்ப்போம். 3க்கு 2க்கு 2க்கு போமாசி பார்த்தா 2ஆக பிரித்தா 3 அப்படியே வந்துடும். 1 1. அடுத்து 3ஆக பிரித்தா 1 1 1. 2 6. அப்போ போமாசி என்னது? 6. போமாசி பார்க்க தெரிலன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். போமாசி எப்படி பார்க்குறேன்னு நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த 6 3ஆல் பிரிக்கணும். 6 3ஆல் பிரித்தா எத்தனை? 2 முறை. பின்னங்க செய்கிற மாதிரியே தான். அதோடு என்ன செய்யணும்? இந்த 3x சய 2 பெருக்கணும். 3x சய 2 பெருக்கணும். இங்கே ப்ராக்கெட் பண்ணி தான் தர இருக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு? இங்கே தர இருக்குது. அடுத்து சக 6 2ஆல் பிரித்தா 3 முறை. அதோடு இந்த 4x பெருக்கணும். அடுத்து சய. அடுத்து 6ஓட இந்த 2 பிரித்தா 3 முறை. 3ஓட 2x சய 1 பெருக்கணும். இது விளங்குச்சு தானே? ரைட். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ இது எல்லாமே பெருக்கிடுவோம். இப்போ இந்த 2ஆல் பெருக்கிறோன்னு சொன்னால் இந்த ப்ராக்கெட் அப்படியே பெருக்கணும். அதாவது ப்ராக்கெட்குள்ளே இருந்தால் அதை அப்படியே பெருக்கணும். சரிதானே? 1 மட்டும் பெருக்கிட்டு விட்டுறது இல்லை. இப்போ 2 6x. 3ஐயும் 3xையும் 2ஐயும் பெருக்குனா 6x. 2 6x. இங்கே இது சக இது சய. அப்போ வித்தியாசமான குறியீடை பெருக்குனா சய வரும். 2 4. அதாவது 2 4. இது சக 2 இது சய 2. ஆகவே சய. வித்தியாசமான குறியீடை பெருக்குனா சய வரும். அதே மாதிரி 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12. எக்ஸோட பெருக்குனா 12x. இது சக இதுவும் சக. ஆகவே சக வரும். அடுத்து 3ஓட 2x பெருக்குனா 6x. இது சய இது சக. ஆகவே சய வரும். அடுத்து 3ஓட 1 பெருக்குனா 3. இதுவும் சய இதுவும் சய. ஆகவே இங்கே சக வந்துடும். புரிஞ்சா? குறியீடுகளை எப்படி பெருக்கிறது பிரிக்கிறது எல்லாம் இதுக்கு முன்னே அடிப்படை கணிதம்னு சொல்லி 6 பதிவு போட்டிருக்கேன்.
அந்த கணக்கில் செய்ய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த 6 பதிவையும் பாருங்கள். அதில் எல்லாம் நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான். சரி, இப்போ அடுத்து என்ன செய்வோம், ஒரே மாதிரி குறியீடெலாம் கூட்டுவோம், வித்தியாசமான குறியீடுனா கழிப்போம். அப்படி இருக்குது தானே. அப்போ இதில் பாப்பா 6x இருக்குது, இங்கே 12x இருக்குது, இங்கே 6x இருக்குது. இப்போ ஒரே மாதிரி குறியீடெலாம் கூட்டுவோம். இப்போ இது சக 6x, இது 12ம் சக 12x. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி குறியீடுனால கூட்டுவோம். 12 18. ஒரே இதையே செய்யலாம், நான் தனித்தனியாக செஞ்சு காட்டுறேன். 12 18x. இது குறியீடு சக போடுறதாட்டி பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த 6xை அப்படியே போட்டுருவோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே சய 4 இருக்குது, இங்கே சக 3 இருக்குது. வித்தியாசமான குறியீடு கழிப்படும். கழிச்சா 4லேருந்து 3 கழிச்சா 1. பெரிய கழுத்துற குறியீடு சய, ஆகவே சய வரும். இப்போ 18x, இது சய 6x, வித்தியாசமான குறியீடு கழிப்படும். 18லேருந்து 6 கழிச்சு விட்டால் 18லேருந்து 6 கழிச்சு விட்டால் 12x சய 1 கீழே 6. சரிதானே. இவ்வளோ தான் விட. இப்போ நாங்கள் இந்த கணக்கை பார்ப்போம். இந்த கணக்கை பார்த்தா முதல்ல நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் இந்த பெருக்கலை செஞ்சு விட்டுறணும். இதில் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 2 3x சய 2 அதில் பெருக்கணும். அதே மாதிரி 3 x சய 4x பெருக்கணும். அதை செஞ்சுட்டு அப்புறம் செய்வோம். 2 6x சய 2 4. அதாவது இந்த சயவை நான் போடலை, இது சக, இது சய. வித்தியாசமான குறியீடை பெருக்குன்னா சய வரும், அதுக்குள்ளே சய தான் இது. சரிதானே. கீழ் 3 சக 3ஐயும் எக்ஸையும் பெருக்குன்னா 3x, 3ஐயும் 4ஐயும் பெருக்குன்னா சய 12x கீழ் 2. இப்போ இதுக்கு போமாசி பார்த்தீங்கன்னா 3க்கும் 2க்கும் 6 வரும். 6ஓட 6 3ஆல் பிரித்தா 2 முறை 6x சய 4. 2 முறையோடு இதை பெருக்கணும். சக 6 2ஆல் பிரித்தா 3 முறை வரும். 3 6 12x சய 4 2 8 சக 3 9x சய 12 36x. இந்த கீழே 6. இப்போ அடுத்து என்ன செய்யணும், 12x இருக்குது, 9x இருக்குது. 12xம் 9xம் 21x சய 36x சய 8 6. 36லேருந்து 21 கழிச்சு விட்டால் 15x சய 8 அப்படியே வரும். கீழே 6. மேலும் சில கணக்குகளோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.